சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்ற சித்திரை புத்தாண்டு. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தீர்கள். உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். நிறைய தூரத்துக்கு அப்பால் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்ட வீர வீராங்கனைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்ற சித்திரை புத்தாண்டு மிகவும் பரபரப்பான போட்டிகள், தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டுக் கரைகள் பல வகையான இடங்களிலே பரவலாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடிய இடம் பழை பகுதியிலிருந்து ஆரம்பமாக போகின்ற மரதனோட்ட போட்டி, ஆண் பெண் இருபாலருக்குமான போட்டி. இது தொடர்பான முழுமையான காணொலி எங்களுடைய நம் தமிழ் யூடியூப் வலைத்தளம் வழியாக பதிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது போட்டிகள் இங்கே ஆரம்பமாக இருக்கின்றன. ரீச்சானுடைய மிக பிரம்மாண்டமான சித்திரை புத்தாண்டாக இது அமைய போகிறது. தொடர்ந்து வரும் காணொலி வழியாக அத்தனை காட்சிகளையும் பார்வையிட முடியும். உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஒருங்கிணைந்த பண்ணை பிரமாண்டமான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த வேதியூட்டு நிகழ்வு இப்பொழுது ஒருங்கிணைந்த பண்ணையினுடைய ஸ்தாபகரும் வளர்ந்து வருகின்ற திருமணமாக்கிய திருவாளர் திரு சந்தியா பாஸ்கர் அவர்களினால் இந்த வேதியூட்டு நிகழ்வு இப்பொழுது உலக பரப்பிலே வளர்ந்து வருகின்ற பிரபலமான தொழிலாளர்கள் ஆகிய திரு கந்தியா பாஸ்கர் அவர்களுடைய தலைமையிலே இந்த வீடியோட்டு நிகழ்வானது இப்பொழுது ஆரம்பஸ்தானம் செய்து வைக்கப்படுகிறது. எனவே இந்த நிகழ்வில் தமிழ்
மிகவும் பிரம்மாண்டமான ஒரு வீதியோட்ட போட்டி. 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கெடுக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு வீதியோட்ட நிகழ்வு. நம் தமிழ் சொந்தங்களே, சிறப்பான பதிவுகள், அதாவது சித்திரை புத்தாண்டினுடைய சிறப்பு பதிவுகள் இங்கே பதிவாகி கொண்டிருக்கின்றன. எங்களுடைய நம் தமிழ் இணைய தொலைக்காட்சி வழியாக இந்த பதிவுகளை பதிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய கிளிநொச்சியினுடைய படைப்பகுதியிலிருந்து ஆண் பெண் இருப்பாளருக்குமான இந்த வீதியோட்ட போட்டி ஆரம்பமாகி இருக்கிறது. இப்பொழுது புதுக்காட்டு சந்தையிலே பெண்களுக்கான போட்டியும் ஆரம்பமாகி இருக்கிறது. நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து எக்கடி சந்தையில் நிற்கிறோம். ஏராளமான மக்கள் வீதியோரங்கள் என்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பரபரப்பான போட்டியாக இது இருக்கிறது. 100க்கும் அதிகமான போட்டியாளர்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இது வயதிலைகளை கடந்த ஒரு போட்டியாக அமைகிறது. பலரும் இந்த போட்டியிலே ஆர்வத்தோடு கலந்து கொண்டு சிறப்பிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய காணொலி பதிவை நாங்கள் வழங்குவது மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுடைய நம் தமிழ் யூடியூப் வெள்ளத்தளத்தோடு. உங்களது அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால். அது மட்டும் 13, 14 தேதிகளில் மிகவும் பிரமாண்டமாக இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ரீச்சா. அங்கே நடைபெறப் போகிற நிகழ்ச்சி தாயக மற்றும் தென்னிந்திய பிரபல கலைஞர்கள் இணைந்து சிறப்பிக்க இருக்கின்ற இசை நிகழ்ச்சி கூட 2 நாட்களும் காத்திருக்கிறது. அதனுடைய நேரலை காட்சிகள் கூட இங்கே இடம்பெற காத்திருக்கிறது என்பதையும் அன்போடு நாங்கள் தகவலை பகிர்ந்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி முழுவதையும் நாங்கள் எங்களுடைய வலைத்தளத்தை பதிவிடுகின்றோம். பாருங்கள், பகிருங்கள். பரபரப்பான போட்டி, வெற்றியாளர் யார் என்கின்ற 100க்கும் அதிகமான போட்டியாளர்கள் விருப்பத்தோடு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு இளைஞர்களுக்கான ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய போட்டியாக அமைகிறது இந்த வீதியோட்ட போட்டி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய நினைவுகள், நீங்களும் போட்டியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த மீள் நினைவாக கூட இந்த பதிவுகள் அமையும் என்று நம்புகிறோம். ஆகவே கண்டிப்பாக இந்த காணொலி முழுவதையும் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வந்து முடிவடைய போகிறது. ஏராளமான போட்டியாளர்கள் மிக வேகமாக யார் வெற்றியாளர் என்பது தீர்மானிக்க முடியாத அளவிலே இந்த போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற வீரர்களை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். எங்களுடைய வீர மனிதர்கள், வீர மண்ணிகள் இது நீதிவழியில் தான் தங்களுடைய பொற்பாதங்களை சோட்டிய வழங்கியிருக்கிறார்கள். எனவே அன்புடைய பேராதரவு கொண்ட இயக்கத்து பிரதேச மாநில மக்களே, உங்களுடைய பூர்வமான ஒரு ஆதரவோடு இந்த போட்டிகள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புடைய
ரூச்சா குழுமத்தால் நடாத்தப்படுகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான சித்திரை புதுவருட கொண்டாட்டத்தை முன்னிட்டு ரூச்சா நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினரால் நடாத்தப்படுகின்ற மாபெரும் மகனோட்ட போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு சொந்தங்கள், அன்பு வீர வீராங்கனைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கிறோம். பொழுதில் இன்றைய நாள் எழுந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி நேரலையாக இப்பொழுது ரீசாவினுடைய முகநூல் பகுதியில் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது. துல்லியமான ஒலியில் இணைப்பு என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே வெற்றியாளர்களுக்கான சான்றிதழ்கள், பதக்கங்கள் எல்லாம் வழங்கி கௌரவிக்கப்படுவதற்காகவே பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளாக இந்த நிகழ்ச்சி விடப்பட காத்திருக்கிறது. இங்கே ரீசாவினுடைய அத்தனை சொந்தங்களை பணிந்திருக்கக்கூடிய அழகிய தருணம் இங்கே வெளிப்புறங்களில் இருந்து மக்கள் உட்புறமாக இங்கே எங்களுடைய கட்டணங்களை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் நாளையும் உங்களுக்கான அந்த பக்கேஜ்கள் காத்திருக்கிறது. தொடர்பாக சங்கத்தவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறார். அங்கே அந்த பக்கேஜ்களை நீங்கள் செலுத்தி இன்றும் நாளையும் நீங்கள் பிரமாண்டமான ரீசாவினுடைய புத்தாண்டு இசை கொண்டாட்டத்தோடும் இணைந்து சிறப்பிக்க உங்களுடைய அன்பாக வேண்டியிருக்கிறது ரீசா வளாகம்.
3 இடங்களையும் பெற்ற வீராங்கனைகளுக்கான வெற்றி கேடயங்களுக்காக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அழகிய தருணம் இன்னும் சொற்ப வினாடிகளிலே இங்கே முதல் 3 இடங்களையும் தட்டி சென்ற அந்த வீராங்கனைகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. 3ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வீராங்கனைகளுக்கான பரிசை வழங்குவதற்காக நாம் அழைத்து நிற்பது ரீஷா ஒருங்கிணைந்த பண்ணையுடைய ஸ்தாபகரும் ஐபிசி குழுமத்தினுடைய ஸ்தாபகரும் ஆகிய கந்தையா பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ரீஷா ஒருங்கிணைந்த பண்ணையுடைய நிர்வாக முகாமையாளர் தீபிகா கோகுலபாலன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். 2025ஆம் ஆண்டுக்குரிய தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ரீஷா ஒருங்கிணைந்த பண்ணை நடாத்திய மரதன் வீதியோட்ட நிகழ்வுக்கான 3ஆம் இடத்தினை தட்டி செல்லும் வீராங்கனை மிஸ் ராமகிருஷ்ணன் ஜன்சிகா. கௌரவித்த அதிதிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாம் அழைத்து நிற்பது 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வீராங்கனைக்கான விருது வழங்கும் நிகழ்விலே விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அழைத்து நிற்பது ரீஷா ஒருங்கிணைந்த பண்ணையுடைய ஸ்தாபகர் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களையும் அத்தோடு சிவசம்பு மிதுலன் மற்றும் சிவகரன் சுரேஷ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Second runner-up Miss Sudharasan Janusa. விருதினை பெற்றுக்கொண்ட வீராங்கனைக்கும் விருதினை வழங்கி கௌரவித்த அதிதிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 1ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வீராங்கனைக்கான விருது வழங்கும் நிகழ்விலே விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அழைத்திருப்பது ரீஷா ஒருங்கிணைந்த பண்ணையுடைய ஸ்தாபகர் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களையும் அத்தோடு ரட்னசிங்க பிரதீஷ், தீபிகா கோகுலபாலன், சிவகரன் சுரேஷ் ஆகியோரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். 1ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வீராங்கனைக்கான விருது வழங்கும் நிகழ்வுக்கு விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக அதிதிகளை அன்போடு அழைக்கின்றோம். விருதினை பெற்றுக்கொள்ளும் வீராங்கனை மிஸ் சண்முகநாதன் கவினா.
விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அழைத்து நிற்பது ரீச்சா ஒருங்கிணைந்த மன்னுடைய ஸ்தாபகர் மற்றும் ஐபிசி குழுமத்துடைய ஸ்தாபகர் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களையும், தீபிகா கோகுலபாலன், ரட்டசிங்க பிரதீஷ், சிவசம்பு மிதுலன், ஷகிர்தா சிவபிராசம் ஆகியோரை அன்போடு விருது வழங்கும் நிகழ்வுக்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்குரிய தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணாய் நடாத்தி முடித்திருக்கின்ற வீதி ஓட்ட நிகழ்வுக்கான வீரர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்விலே 3ஆம் இடத்தினை தட்டிச் சென்ற மிஸ்டர் கிருஷ்ணன் ஜெயந்தன், வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற அதிதிகளோடு சிவகரன் சுரேஷ் அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். செகண்ட் ரன்னர் அப் மிஸ்டர் இளங்கோ விகிர்தன், மகிழ்ச்சி உச்சம் ரீச்சா நடாத்தி முடிக்கக்கூடிய வீதியோட்ட நிகழ்விலே 1ஆம் இடத்தினை தட்டிச் சென்றக்கூடிய மிஸ்டர் ரத்னபாலன். உண்மையிலே இலங்கையுடைய பல பாகங்களில் வந்து இந்த மரத ஓட்ட போட்டியிலே கலந்து சிறப்பித்திருந்தார்கள். சகோதர மொழி பேசக்கூடிய ஒருவர் மிஸ்டர் ரத்னபாலா. எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு நேரமாக எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து ததீசன் அண்ட் டீம் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், வீரர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இவ்வளவு ஒழுங்காக நேர்த்தியாக ஒழுங்கமைத்து இந்த தூரம் இந்த நிகழ்ச்சியை வெற்றியாக்கினதுக்கு ததீசுக்கும் ததீசோட டீமுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளும் நன்றிகள். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் இரவு பகல் பாராது உழைத்த எங்களுடைய ரீச்சா குடும்பம் இன்றைக்கு காலமாக 4 மணிக்கு வந்து ரோட்டு வழியை நின்று உங்களை எல்லாம் வடிவாக கொண்டு வந்து சேர்த்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல்
எல்லாம் நல்லபடியாக இருந்த எங்களை ரீச்சாவுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற இளைஞர்கள் யுவதிகள் நான் இப்போது கேள்விப்பட்டு 400 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து கூட வந்து வலைய பக்கத்தில் இருந்து நேற்றே வந்து இங்கே தங்கி இன்றைக்கு இந்த போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த வீரர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ரீச்சா குழுமத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு ஆம்புலன்ஸை உதவி செய்து மெடிக்கல் செக்கப்புக்கு உதவி செய்த எங்களுடைய பழைய மருத்துவமனை அதை சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் தாதியர்கள் இந்த ஆம்புலன்ஸ் வண்டியை இங்கே இன்றைக்கு கொண்டு வந்து எங்களுக்கு உதவி செய்த அந்த டாக்டர் எல்லோருக்குமே இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று காவல்துறை நேர்த்தியாக நேரத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த பாதைகளை ஒழுங்கு சீர் செய்து தந்து இந்த ஓட்டப்போட்டிக்கு பங்களிப்பு செய்த காவல்துறைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று ரீச்சாவுடைய காவலர்கள் மிக சிறப்பாக நேர்த்தியாக ஒரு வாகன அணிவகுப்போடு இந்த வீரர்களை எங்களுடைய வளாகத்தில் அழைத்து வந்து மிக சிறப்பாக ஒழுங்கமைத்த எங்களுடைய ரீச்சா காவலர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை வருடாந்தம் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். எனவே இன்னும் மேலதிகமான போட்டியாளர்கள் பங்கு பெற்ற வேண்டும். இன்றைக்கு முதல் முறையாக செய்த பொழுது கூட 70க்கும் மேற்பட்ட ஆண்களும் 20க்கும் மேற்பட்ட பெண்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தீர்கள். உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். நிறைய தூரத்துக்கு அப்பால் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்ட வீரர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நெஞ்சுக்கு நெடுதலாக இருந்த ஒரு விடயம், நீங்கள் நிறைய பேர் வந்து சப்பாத்து இல்லாமல் ஓடி வந்தீர்கள். உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கிறத கேட்கின்ற பொழுது நாங்கள் வருங்காலோடு தான் ஓடி பழகி இருக்கிறோம், வருங்காலோடு ஓட வேண்டும் என்று சொன்னீர்கள். உண்மையிலே தயவு செய்து சப்பாத்தை போட்டு ஓடி பழகுங்கள். என்னென்னு சொல்லினால் 15 கிலோமீட்டர் நீங்கள் ஓடி வருகின்ற பொழுது நிச்சயமாக ரோட்டுகள் சீராக இல்லை, அது உங்களுடைய பாதங்களை புண்படுத்தும். அதற்காக அடுத்த ஆண்டு சப்பாத்துடன் ஓடுவது கட்டாயம் என்ற அடிப்படையில் நீங்கள் இப்பவே அதுக்கேற்ற பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியில் பணியாற்றிய யாருக்காவது நன்றி கூட தவறு இருந்தால் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்து மீண்டும் இது போன்ற இன்னொரு உன்னதமான வெற்றிபூர்வமான ஒரு விளையாட்டுப் போட்டியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூடி விரைவில் நன்றியுடன். நம் தமிழ் தொலைக்காட்சி. நம் தமிழ் தொலைக்காட்சி